ஹலோ கஷலாம், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃப் சைடில் எபிசோட் 144 எபிசோட் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. நம்ம சேனலில் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ வந்து பாருங்க நண்பா. ஓகே, இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்து வந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு வாரம் ஆச்சு, அப்போ வந்து கதை கண்டினியூவாக புரியும். சரி, ஓகே, லைக் போடுங்க. நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து கட்டுப்பாங்க. ஹோலி சீரியல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஆளுங்க டைட்டில் வந்து அப்கிரேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா 2 டீமன் ஸ்குவாட் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா யாங் வென்ஸும் இன்னொரு டேனியோ 2 ஸ்குவாட். இதை பார்த்து இவங்க வந்து யாங் வென்ஸும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்து டேனியோக்கும் இந்த மாதிரி ஆச்சுடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நான் டுவானி என்ன பண்ண ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நான் சீக்கிரமாக இந்த விஷயத்தை எப்படியாவது அலைஞ்சிட்டு கொண்டு போய் ரசித்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருச்சி ஓடிட்டு பின்னாடி வந்து பியர் டீம்ஸ் அட்டாக் பண்ணுறது. ஒரு வாரத்துக்கு எல்லா டீம்ஸும் அட்டாக் பண்ணி வந்திருக்கேன். இது இப்படி நடத்துக்கவே கூடாது, இது எல்லாரும் சுற்றி வச்சு என்ன ஆக போதும் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பியர் டீம் வந்து அட்டாக் வச்சுட்டு வந்துருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வந்து டீமன் ஸ்குவாட் வந்து இருக்கிற பியர்ஸ் எல்லா பியர்ஸும் கொண்டுட்டு அசால்ட்டாக வந்து நிற்கும் நேரத்தில். இதை பார்த்தோன்னே பரவாயில்ல, இவங்கெல்லாம் வந்து வந்துட்டாங்க, கண்டிப்பாக நான் அலைஞ்சு நான் சீக்கிரமாக போயாகணும், நான் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டுவானியன்னு வந்து நினைக்கிறேன். அவன் நினச்சி திடீர்னு ஒரு ஸ்பீர் வந்து ஒருத்தனை குத்தி ஒய்யால் அந்த பக்கம் கிழிச்சிட்டு விழுந்துட்டு இருக்கு. அவன் அந்த ஸ்பீரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கொள்ள அனுப்பிச்சு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் பார்த்து எல்லாரும் சேர்த்துறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு கொஞ்சம் நேரத்தில், என்ன ஸ்பீர் அப்படின்னு ஒன்று விரண்டு இருக்கா. அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் பில்லர் வந்து வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எறும்பே என்கிட்ட ஓடி தப்பிக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீரை பிடிச்சதோ பார்த்தீங்கன்னா 32nd பில்லர். ஸோ இந்த டிராகன் நைட் டீமன் கிங்கு அவன் பார்த்தீங்கன்னா டுவானி. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து சிக்னல் கொடுத்த அந்த ஊதுற அந்த கோல் மாதிரி இருக்குது மட்டும் அந்த இடத்துல இருக்குது. இதை பார்க்குற ஹீரோவோ ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எக்கச்சக்க பேர் செத்துருப்பாங்க. ஸோ இந்த டீமன் ஸ்குவாட் இங்கே செத்துருக்கு. ஸோ இவங்க செத்துருக்காங்கப்பா, ஆனால் எப்படி இதெல்லாம் செத்துன்னு கேட்டிருக்கேன். இதில் வந்து கையர் மட்டும் சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் ஃப்ளோர் வந்து கொண்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பவர் ஒரு டீமன் பில்லரோட பவராக தான் இருக்கும் அப்படின்ற கையை சொல்லிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் சரின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம டேனி இருக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்கிறான், இந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அலைன்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அவன் இங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, அவனை வந்து கடத்திட்டு போயிடுவேன். இந்த பக்கம் வந்து இவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுருக்கேன். ஒன்றும் பிரச்சனை, ஃபஸ்ட் நம்ம அந்த அலைன்ஸுக்கு வந்து சிக்னல் கொடுப்போம். ஸோ வந்து டேனியோ அவனை வந்து தேர்றதுக்கு வந்து இருந்து போவோம். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப தூரம் போயிட முடியாது, பக்கத்தில் டீமன் டெரிட்டரிக்கு தான் வந்து போவாங்க. ஆனால் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எந்த வழிக்கு போவோம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு யூமோ மவுண்டன் இந்த வழியாக வந்து போக நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து சரி, ஓகே நம்ம அப்படியே வந்து போகலாம் கேப்டன் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து டேனியை கொள்வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த இடத்துல கையை வந்து நான் பார்த்துக்கிறேன் ஒரு சிக்னல் இருக்கும். அந்த இடத்துல பார்த்து எந்த ராயல் அசாசின்ஸ் எல்லாருமே ஹோனி காடஸுக்கு வணக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். உடனே வந்து நம்ம கையை சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிமன் பிள்ளை இருக்கா, அவனை வந்து பிடிங்க யோமோ மவுண்டன் அதை கிராஸ் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் பிடிச்சாகணும், ஆகணும் நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஹைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட ஆரம்பிக்கிறாங்க இடத்துல. ஸோ எல்லாருமே வந்து விதமாக சொல்கிறாங்க, கையை வந்து பேக்ரவுண்ட் சொல்கிறாங்க. இவனுக்கு எல்லாருமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுல டாப் லெவல். ஸோ ஒருத்தனை பற்றி வந்து ட்ராக் அனுப்பிச்சு இது வந்து இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த இடம். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க போன குழுவாக இருக்கும் அப்படின்ட்டு அவனும் சிங்கிள் இருக்கும். இதை பார்த்து எல்லாருமே குழு கிடச்சிச்சுறான்ட்டு அந்த இடத்துல வந்து போகிற விஷயத்தில். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் அந்த ஒரு கூட்டமே பார்த்தீங்கன்னா வந்து டெரிட்டரிக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல அவனை பேசிட்டு பாருங்க. ஸோ நம்ம கூட டீமன் காரகத்தினால வந்து அந்த ஜெர்னி ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து அதை கண்டுபிடிச்ச அந்த அசாசினை பார்த்தீங்கன்னா ஹீரோட டீம் சிக்னல் கொடுக்குறான். ஸோ எல்லாருமே வந்து வாங்க போகலான் இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஒரு டீமன் பிளேயர் வந்து 32 பிளேயர். இவன் வந்து லாஸ்ட்டாக பார்த்தா ஸ்டாண்ட் டீமன் காட். அவனை விடுமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான இருக்கேன். இதில் நின்று என்ன பண்ண போகிறோம் தெரியல. சாமுவேலா எனக்கு சீக்கிரமாக ஃபைட் பண்ணி அவனை வாங்க, அவனை போய் பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பறந்து போயிருக்கேன். ஹான் மட்டும் சொல்லுவான், இதில் நம்ம ஹாஸ்டல் கொஞ்சம் சீக்கிரட்டாக அட்டாக் பண்ணால் ஹீரோ தான் சொல்லுவான். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போனால் நம்ம வந்து செத்துன்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்து அந்த அசாசின் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு கண்காணிச்சிருக்கேன். இவன் பார்த்துக்கிட்டது பார்த்து அந்த டீமன் கார்டு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி ஒரு அட்டாக் பண்ண அந்த ஒரு அட்டாக் வந்து இருக்கிற அசாசின் எல்லாம் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த ஹீரோங்க என்ன கண்காணிக்கிறதா பார்க்கலாம், இவங்களால என்ன முடியுன்ற இடத்துல வந்து பியர் கேட்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வேறு பாதையில் போகலாமா டிமாண்ட் கேட்டால் வேணாம், அவனுங்களால என்ன முடியுதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏன் யார் என்கிட்ட வந்து பிடுங்குறாங்க நானும் பார்க்குறேன். இதே இடத்துல போனால் சொல்லிட்டு இந்த பக்கம் ஒன்று அசாசின்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லின்னு வந்து இருப்பாங்க. லின்னு சொல்கிறான், ஓகே எல்லாம் இதே பாதை வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ வந்து பிளான் போட்டுருவான். ஸோ நம்ம ஹோலி கார்டியன்ஸ் இருக்காங்க, கார்டியன்ஸ் வந்து செப்பரேட் பிரிஞ்சு ஃபைட் பண்ணுவார். நம்ம லின்னு கூட வந்து நம்ம மெஜிஷியன் கார்டியன் அப்புறம் நம்ம ஃபயர் கார்டன் 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ வந்து லின்னோட ஃபயர் எனர்ஜி வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் எல்லாரும் பார்த்து என்னடா அந்த இடத்துல ரொம்ப சூடாக இருக்குன்னு பார்த்து எதிரில் பார்த்தீங்கன்னா லின்னோட ஃபீனிக்ஸ் கொட்டூர் மதத்தை நிருப காக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ மாட்டு வந்து எரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபயர் எல்லாத்தையும் வந்து இந்த டீமனோட அசால்ட்டாக ஒரு ஆர்பு மாரி வர வச்சு அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. எல்லாரும் வந்து டீமன் கார்டு இருக்குது, நமக்கு பிரச்சனையே இல்லை சார். ஸோ வந்து டிராகன் நைட் டீமன் கார்டு சொல்லிட்டு
திடீர்னு வந்து பூமி விழுந்து ஸ்பியரில் வந்து குத்தி கொண்டுக்கிட்டு யாரான்னு பார்த்து நம்ம மெஜிஷியன் கார்டினு அவர் எக்கச்சக்க பேர் வந்து அந்த இடத்துல கொல்ல ஆரம்பிக்க. ஸோ வந்து அவனை அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த எறும்பு பார்த்து கத்திக்கிட்டு இருக்க பண்ண அட்டாக்கை நம்ம லின்னு பார்த்தா தடுப்பாங்க. என்னதான் லின்னு தடுத்தாலும் அந்த அட்டாக் போஸ்ட் பயமாக இருக்கும். சரி எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கன்ட்டு நம்ம லின்னு நம்ம 2 கார்டியன்ஸ் அங்கே வந்து ஓடணும். ஸோ அவன் நிறைய பேர் வந்து கொண்டு போயிட்டான். பரவாயில்ல நம்ம முன்னேறி போகலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அடுத்த கார்னருக்கு வந்து போகலாம். நம்ம வந்து கடைசி பாயிண்ட் போனோம்னா ஸோ அடுத்து யாரா அப்படின்னு பார்த்தா இந்த பேர் வந்து கண்காட்சிருக்கு. சார் இந்த வந்து தாண்டி போனால் நம்ம டைட்டருக்கு போய்டுவோம் சார், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய்டுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிமன் கரெக்ட் அவனும் சொல்லிட்டு இருக்கு. சரி ஓகே முன்னாடி வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமனும் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து டிராகன் நைட் டிமன் கிங்கு. ஸோ இந்த டிராகன் நைட் டிமன் கார்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த ஹார்ன் வெயிட் பண்ணிருக்கான். ஹார்ன் கூட யாருன்னா நம்ம ஐஸ் கார்டியன் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரையும் ஒரே வச்சிருக்கேன். பக்கத்தில் ஒரு விண்டு கார்டியன் பண்ணிருக்கேன். ஆனோ டெக்னிக்கலாக வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தள்ளி விட்டுருக்க பள்ளத்தாக்கில் இந்த பக்கம் இந்த டிமன் கார்டையும் ஒரே வச்சிருக்காங்க. என்னடா உரைஞ்சிட்டான்னு பக்கம் அசால்ட்டாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒட்டச்சி வந்து வெளியே வந்து அட்டாக் பண்ண வச்சுருவாங்க. அவனை ஒரு ஸ்பீர் அவுட் அடிக்க என்னாச்சான்னு பார்த்துக்கிட்டு அந்த ஸ்பீர் பார்த்தீங்கன்னா ஜஸ்மெண்ட்டு போயிட்டு இருக்கு. இவங்க என்னதான் தட்டுத்தளவு பவர் இருக்கு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த எறும்புக மொத்தமாக வரமாட்டேங்குது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓடி போயிருந்தேன். இது வெறுப்பாகுது. நான் ஃபஸ்ட்டு என் டாஸ்க்கை முடிக்கிறேன், என் இறைய மட்டும் நான் கொண்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்தீங்கன்னா டென்ஷன் எடுக்க முன்னாடி போனால் சொல்லிட்டு இருக்கேன். இடத்துல அவருக்கு ஒரு பிரச்சனைனா இந்த இடத்துல அந்த ஹியூமன் மோட்டரோட 2 காரணம் சரி தானாவது டிமெண்ட் வந்துட்டு வாங்க முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனு போயிட்டு அந்த இடத்துல தான் மேலே வந்து சாமல் வெயிட் பண்ணிருக்காங்க. இதுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது. அவனை பற்றி நம்ம மேலே உடச்சி மேலே பெரிய பெரிய பாறைகள் தள்ளி விட்டு கீழே நசிக்கிட்டு இருக்க. நம்ம வந்து இந்த பக்கம் வந்து வாங்கியும் பற்றி ஷீல்டு வச்சு அடிக்கலாம். ஆனால் அந்த ஷீல்டு அசால்ட்டாக இருக்கிற டீமன் கார்டை வந்து சண்டை போடல வாங்க. இந்த பக்கம் ஒரு இவங்க வேறு பார்த்தீங்கன்னா பெட்டு 3 ஆள் வச்சு சண்டை போடுறா. இவங்க 3 பேர் எதில் வந்துருக்க இந்த மாதிரி எறும்புகளை எடுக்க பிடிக்காதுட்டு இவனை பார்த்தீங்கன்னா 3 பேர் அட்டாக் பண்ண வந்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீர் பற்றி அந்த தூக்கி போட்டு அடிக்க அந்த ஸ்பீர் பற்றி திரும்ப வரைச்சிருக்கா. அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் வந்துருக்காங்க. எல்லா எறும்புகளை வந்துட்டீங்களா அவங்க எல்லாரும் கொல்ல போகிறோம் அப்படின்ட்டு அவனை பற்றி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எறும்பு, இன்னொரு பக்கத்தில் ஆடு, 2 நடுவில் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பிரிட் இருந்தாலும் பயங்கரமாக 2 சோல்ஜர் கண்ட்ரோல் பண்ணி அவன் அந்த ஆடு வச்சு பெரிய அட்டாக் பண்ணிடுவான். அது வந்து 4 கார்டியன்ஸுமே தடுக்கிறானுங்க. பட் இருந்தாலும் அதோட பவர் கொட்டூர் மாதிரி 4 கார்டியன்ஸுமே இன்ஸ்டண்ட்டாக கொண்டு இதை பார்க்குற எல்லாமே சரி. அதனோட ஒரு அட்டாக் 4 கார்டியன்ஸ் கொடுத்து. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கையறு ஹீரோ பார்த்து இருக்கிற எல்லா அடிமைஸும் போட்டு பொழுது கொண்டு குவிக்க ஆரம்பிச்சிடாங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோன்னு அட்டாக் பண்ணுறது. அந்த இடத்துல வந்து நம்ம டுவான் இருப்பான், அவனை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது டீமனுக்கு அட்டாக் பண்ணுவான். அந்த டீமனுக்கு அட்டாக் 2 பேர் தப்பிச்சு வந்து நிற்க அவனு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் வந்து இங்கே வந்திருப்பீங்க சாகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்புறம் கையரை வந்து விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த டீமன் கார்டு சண்டை போட்டுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்படியே ஃபைட் பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம டுவானை பார்த்தீங்கன்னா அந்த டீமனுக்கு மறந்தே போய்டும். அந்த டீமன் கார்டு வந்து ஜக்க வந்து அந்த ஈட்டி வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. எல்லாத்துலேருந்து ஹீரோன்னு மாதிரி தப்பிச்சிருக்காங்க. ஸோ ஹீரோனிக்கு இது எப்படியே செட் ஆகணும். அந்த டீமன் இப்போ தான் வந்து டுவான் வந்து காணவன் வந்து கவனிக்கலான்ட்டு. ஸோ இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டுவானியை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. நம்ம ஸ்டாம்பர் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட தப்பிக்க பார்க்கன்னு பார்ப்பீங்கன்னும் போது நம்ம கையை திடீர்னு ஒரு டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேர் எங்கேயோ கொண்டு வந்துருக்காங்க. என்ன இடம் இது அப்படின்னு கேட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா யோனியோ மவுண்டனோட டீமன் சீலிங் லேண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இந்த இடத்துல வந்து டீமனை சீல் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கையை பார்த்து விடாமல் அட்டாக் பண்ணுறது. அந்த டீமன் எடுத்து பவர்ஃபுல்லாக ஸ்லாஷ் வந்து அடிக்காம இந்த பக்கம் பார்த்து நான் ஸ்லாஷையும் தடுக்கிறோம். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல கட்டுறாங்க. இந்த பார்த்தோம்னா சொல்ல பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கூட்டோன்றோம். அவன் வந்து நல்ல கோமலாயிட்டான்ப்பா, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்லிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து அங்கே வந்து இருக்காங்களே. ஸோ அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு இந்த இடத்துல வந்து கவலைப்பட்டுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரும் கவலைப்படுறது வந்து நம்ம வந்து ஹார்ட் சொல்லுவான். ஸோ அவங்க 2 பேருமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. நீ வந்து கவலைலாம் படத்த வேலை வாங்கியோ அவங்க 2 பேர் 1 பிரச்சனை இல்லாமல் திடீர்னு ஒரு ஸ்பீர் அட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி டீமன் கார்டோட ஸ்பீர் இங்கே வந்து அடிச்சுனா அந்த ஃபோர்ஸ் எல்லாம் தெரிச்சுட்டு போகணும். என்ன ஆச்சு இப்போ மட்டும் எப்படி வந்தாடுமே எல்லாம் யோசிச்சுட்டு இவனுக்கு எல்லாம் இப்போ தெரியாது. இந்த டீமன் ஒருத்தர் போன கேப்டன் வைஸ் கேப்டன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இடத்துல வந்து அந்த டீமனை சொல்லியிருப்பான். ஸோ வந்து அவங்க 2 பேரும் அங்கே வந்து விட்டு வர்றதுக்கு அங்கே தப்பிதாக வந்து பெரிய ஒரு இழப்பு இந்த பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து டுவானியோட கழுத்தில் ஒரு சீல் போடுவோம். இந்த சீல் இருக்கிறவருக்கு என் இறை எங்கே இருந்தாலும் எனக்கு தெரியும். என் இறந்த எவ்வளோ துடிக்க மூல இருந்தாலும் எனக்கு சொந்தமாக சொல்லிருக்கேன். ஸோ அவனுங்களுக்காக நான் என்னோட பெரிய ஒரு சொத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் அந்த டீமன் சீலிங் லேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோட சோல் இருக்கும்போது அந்த சோலை வச்சு பார்த்தா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து வெளியவே இந்த இடத்துல வந்திருப்பாங்க சில இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து 5 கோட் ஃபார்மேஷன் ஒரு ஃபார்மேஷன் போட்டு உள்ள லாக் பண்ணிவிட்டு இவனை பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருப்பான். அது கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடும்னு நினைக்கிறேன். அதாட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எபிசோட் முடியாது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து ப்ரோ பிடிடிஎஸ் கேட்பீங்க. எனக்குமே அதை போடுறத நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு எபிசோட் மரண மாசாக இருக்கும். நல்லாவே நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா
வந்திருக்கிற பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா கிராஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்பர் வந்து பிரிண்ட் எடுத்து போட்டோம்னா அது வந்து காப்பிரைட் பிளாக் ஆகுது. அந்த கிளிப் கட் பண்ண வேண்டியது. ஆல்ரெடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா வந்திருக்க அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணாமல் இருக்கேன். வேறு பிரிண்ட்டு அந்த உடனே உங்களுக்கு வந்து நான் வந்து எடிட் பண்ணி போட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்புறம் வந்து எத்தனை பேர் வந்து அடுத்த எபிசோடு வெயிட் பண்ணுறீங்கிறத சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. பை பை பை. ஸோ வீடியோ டியூரேஷன் கம்மியாக இருக்குன்ட்டு தயவு செஞ்சு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். அதுக்கு வந்து ஒரு எபிசோடு இருந்து எடிட் பண்ணால் அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் வருது. நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஸோ எபிசோடே 15 நிமிஷம், அது ஓரளவுக்கு 10 நிமிஷம் கிட்ட வந்து கொண்டு வந்துடுறேன். 2 எபிசோடாக போடலான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க யாருமே வெயிட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் 90% பேர் வந்து வெயிட் பண்ணல. ஸோ 2 எபிசோடாக போடுற ஓகே ப்ரோங்கிறது அப்புறம் வந்து கமெண்ட் போடுங்கன்றத நானும் வந்து மனசுக்கு போட்டுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படியே போகலாம், நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட் வந்து ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க. ஓகே, பை பை பை. அப்புறம் நம்ம தம்ப்லைன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. தம்ப்லைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கிட்ட சொல்லணும். ஓகே, பை பை பை.